இன்சொல் அமுது. வழங்குபவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். எழுத்தாளனாவது எப்படி, பணக்காரனாவது எப்படி, கோடீஸ்வரனாவது எப்படி, எப்படி புஸ்தகங்களை எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எப்படின்னு கேட்டு இருந்தால் எப்படி, இது என்னன்னாங்க, இதன் மூலமாக ஒன்றை மாற்ற முடியுமான்னு தெரியல. இது வேணும் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் இது மட்டும் போதுமா, எழுதி சம்பாதிக்க முடியுமா? ரொம்ப நாளைக்கு முதல்ல ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதன் முதலியார் அவர்கள், தமிழ்நாட்டில் மும்மணிகள் உண்டு. ஒருவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், இன்னொருத்தர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, மூன்றாம் அவர் ரசிகமணி. ரொம்ப அருமையான விளக்கங்கள் எழுதினவர், முத்தொள்ளாயிரத்துக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறார். அவர்கிட்ட ஒருத்தரை கூட்டு போய் அறிமுகம் பண்ணாங்களாம். ஐயா சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு. உடனே அவர் கை கொடுத்து, அப்படியா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னு கேட்டால், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எழுத்தாளர்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் கிடைக்குமான்னு தெரியாது. கொத்தமங்கலம் சுப்பு தாங்க ஒரு தடவை அருமையாக சொன்னார். காந்தி மகான் கதைன்னு ஒரு தடவை அவர் எழுதியிருக்காரு. புஸ்தகம் எழுதி சுதந்திர போராட்ட காலத்தில் பிரமாதமாக எழுதியிருக்காரு. காந்தி பேரை சொன்னால் நல்லா வித்துட்டு நினச்சிருக்காரு. ஆனால் ஆயிரக்கணக்கில் அடித்த புஸ்தகம் அப்படியே இருந்திருக்கு, ஒரு புஸ்தகம் கூட விற்கலை. அப்புறம் பார்த்தார், சரி இது லாயக்கில்லை அப்படின்ட்டு அதே கதையை வில்லுப்பாட்டாக மாற்றி வில்லுப்பாட்டு பாட ஆரம்பித்தார். அந்த வில்லுப்பாட்டுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்தா அப்படி ஆச்சரியமாக இருக்குமா. அதுலேயும் குறிப்பாக காந்தி பிறந்ததுலேருந்து கதையை சொல்லிகிட்டே அவர் வரான். காந்தியை சுடப்படுற இடம் வந்தவுடனே அப்படியே மாலை மாலையாக கண்ணீர் விடுவாராங்க. இதை பல கூட்டங்களில் பார்த்த ஒரு ரசிகன் நேராக போய் அவர்கிட்ட கேட்டுவிட்டான், அது எப்படி அந்த இடம் வந்தோடனே உங்களை அறியாமல் கண்ணீர் வருதுன்னு கேட்டிருக்கான். அந்த விற்காமல் கிடக்கிற புஸ்தகத்தெல்லாம் நினச்சி பார்ப்பேன், என்னை அறியாமல் நான் அழுதுருவேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, எமக்கு தொழில் கவிதை, நாற்றுக்குலைத்தல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் அப்படின்னு பாரதி சொன்னார்னு வச்சுங்களேன், கேட்க நல்லா தாங்க இருக்குது. ஆனாலும் கூட எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நான் எழுதுறேங்க அப்படின்னு சொல்கிறது. எழுத்தை தவமாக செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா வள்ளிக்கண்ணன் போன்றவர்களை நம்ம பார்க்குறோம், அதற்கு முன்பு இருந்த எழுத்தாளர்களை பார்க்குறோம். என் பாரதி கூட அவர் தன்னுடைய எழுத்தை தவிர வேறு ஒன்றையும் நினைக்கலைங்க. இதில் என்ன வரும், இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்க முடியல. எழுதுவேன், ஆனால் நான் ஒரு ஐடியில் பொறியாளராக இருக்கேன். நான் எழுதுவேன், மாற்று வேலை பார்க்குறேன். ஏன்னா எழுத்தாளை மட்டுமே நம்பிடாமல் எழுத்தால் வெற்றி பெற்றவர்களும் உண்டு, வேறு தொழில் செய்து கொண்டு எழுத்தில் வெற்றி பெற்றவர்களும் தனியாக உண்டு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளரான ஆண்டன் செக்காவ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மருத்துவ மாமேதை. அதே போல் நம்ம நாட்டில் கூட லக்ஷ்மி என்ற ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க. அவனுடைய இயற்பெயர் திரிபுர சுந்தரி. அவங்க யாருன்னு கேட்டால் அவங்க ஒரு டாக்டர். இப்போ பாருங்கள், மற்ற துறையில் இருந்து கொண்டும் கூட எழுத முடியும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஆனாலும் கூட எழுத்தின் மூலமாக என்ன தெரியுங்களா, ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்குங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு நூல், ஒரு எழுத்தாளன் அவனுடைய பேனா அப்படி குனிகிற போது ஒரு சமுதாயம் நிமிர்கிறது என்ற எண்ணம் நமக்கு வருமானால், அந்த எழுத்தினால் பணம் வருவதை காட்டிலும் பலருக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் வந்தால் அதானங்க பெருமை. அது மாதிரி கிடைக்கிறது என்ன இருக்க போகுது? அதனால் எழுத்து என்பது தவம் என்பது நினைப்பவர்களுக்குத்தான் அது வெற்றியை தரும். அது பணத்தால் மட்டும் வருவதென்று நாம் நினைக்க வேண்டாம். இன்சொல் அமுது வழங்கியவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.